கிறிஸ்தே கிறிஸ்தே இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பரலோக தகப்பனுடைய பரிசுத்த நாமத்தினாலும், நம்முடைய அன்பின் கர்த்தர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருக கடவுதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை கூறி மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஈரோட்டில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அனைவருடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அனுசரிப்பு நாம் அனைவரும் அனுசரித்து அதற்கு பிற்பாடாக மீண்டும் தேவ சமூகத்துல நம்ம கூடி வரும் கிருபையை பெற்றிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அண்ட சராசரத்துல எந்த ஒரு ஜீவராசிகளுக்குமே ஜீவ நிலையில் இருக்கக்கூடிய யாருக்குமே இல்லாத ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம், சிறியவர்களும் பாவிகளும் அற்புதமாய் இருக்கிற நாம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே நம் ஆண்டவரோடு கூட நாம பாடுபடுவது என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிற மாபெரும் பாக்கியம் என்பதை நாம் அனைவருமே அறிந்துதான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியான ஒரு ஸ்லாக்கியத்துக்குள்ள மீண்டும் ஒரு வருடம் நம்ம கிருபையில தேவ கரத்திலிருந்து இந்த காலத்தை பெற்றுக்கொள்ளவும், அதே சமயத்துல இன்னும் அதை உற்சாகமாக நாம் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக நம்மை நம்ம நேற்றைய தினத்துல மகிழ்ச்சியோடு கூட நாம ஒப்பு கொடுத்ததையும், இந்த வருடம் முழுவதும் அவைகளை நினைவு கூர்ந்தவர்களாக கடந்து போவதற்கு பிதாவாகிய தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை இரக்கம் செய்து நடத்துவாராக. பிரியமானவர்களே, அப்ப நேற்றைய தினத்துல நம்ம ஒரு பரிசுத்தமான அனுசரிப்பு நம் அனைவருமே அனுசரித்தோம். பிரியமானவர்களே, அந்த நினைவுகள் என்பது நேற்றைய தினத்தோட முடிந்திடாம இன்னும் குறைந்தது 1 மாத கால அளவுக்காவது இந்த நிந்தைகளை நம்ம சுமந்து இருக்கிறவர்களாக காணப்படணும். அதோட மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, இன்னும் நாம் இந்த 1 வருடம் முழுவதும் நாம் அப்படித்தான் இந்த அனுசரிப்புல தேவனிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இன்னும் 1 வருட காலம் மீண்டுமாக நம்முடைய அர்ப்பணிப்பை புதுப்பித்துக் கொள்வதற்கான காலப்பகுதியாக இருக்கு. பிரியமானவர்களே, அவைகளை நம்ம ஊக்கத்தோட நிறைவேற்றுவதற்கு நம்ம சிந்திப்போம். கண்டிப்பாக அனைவரும் நம்ம அப்படியாக செய்வதற்கு வாஞ்சிக்கிறவர்களாகத்தான் இருப்போம். பிரியமானவர்களே, அப்படியாக இனி இந்த வருடம் முழுவதும் நம்ம வாஞ்சித்ததை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான ஒரு பாடத்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம அடையாளங்களில கை வைத்தது மாத்திரமல்ல, நம்ம அடையாளங்களிலே விருப்பத்தோடு நாம் கை வைத்ததை இனி இந்த வருடம் முழுவதுமாக நிறைவேற்றி இருக்கிறோம். இனி அதை நிறைவேற்றுவது எப்படி? மாறுபட்ட சூழல்கள் மத்தியில இது எப்படி சாத்தியப்படுத்துவது? எந்த மாதிரி சிந்தை உடையவர்களாக நாம இருந்தா அது நமக்கு மிகவும் எளிமையாக்கப்படும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை பெற்றுக்கொள்வதுதான் இன்றைய பாடத்தினுடைய நோக்கமாக இருக்கு. பிரியமானவர்களே, ஆகையினால இன்றைக்கு நம்ம பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய பாடங்களை நீங்க இந்த கோணத்துல கவனிப்பதற்கும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாடத்தினுடைய தலைப்பு, பிரியமானவர்களே, இரட்சிப்பின் பாத்திரத்தினுடைய ஆசீர்வாதம். இரட்சிப்பின் பாத்திரத்தினுடைய ஆசீர்வாதம். இது ரீபிரின்ஸ் ஆர்டிக்கல் தான் நம்ம தியானிக்கிறோம். ரீபிரின்ஸ் ஆர்டிக்கல் நம்பர் 5538. பிரியமானவர்களே, இதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. இதுல இருக்கக்கூடிய சுருக்கத்தை தான் நாம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒருவேளை நீங்க இதனுடைய விவரங்கள் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டா நம்முடைய நினைவு கூறுதல் புத்தகம் தமிழ்ல இருக்கு. ஆங்கிலம் தேவைப்படுவோர் நீங்க இந்த ஆர்டிக்கலை எடுத்து படிக்கலாம். அது உதவியாக இருக்கும். மெமோரியல் மெடிடேஷன்ல தான் இந்த ஆர்டிக்கல் இருக்கு. ஆதார வசனம் சங்கீதம் 116 12 14 வசனம் வரை. சங்கீதம் 116
12 14 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் ஓட்டத்துல இருக்கிறியா? பிரியமானவர்களே, வாசித்த வசனத்தினுடைய கரு, அதனுடைய விவரம் என்ன, இது அநேகமாக நம் அனைவருக்கும் புரிந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இது குறிச்சுதான விவரங்கள், அதாவது பவர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம சகோதரருடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறோம். ஆபேல் பிரதர், நீங்க வாய்ப்பு இருந்தா நீங்க குரூப்ல ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்க. சகோதரர்கள் அதை ஃபாலோ பண்றதுக்கு உதவியாக இருக்கும். தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம். தமிழ்ல தான் இருக்கு. சகோதர சகோதரிகள், நீங்க ஆங்கிலம் இருக்கிறவங்க நீங்க ஆங்கிலம் ஆர்டிக்கல் நீங்க பயன்படுத்திக்கலாம். பிரியமானவர்களே, பாருங்க, இப்போ இந்த ஒரு வசனத்தை ஓகே பிரியமானவர்களே, இப்போ இந்த அனுசரிப்பை, அதாவது நேற்று தினத்துல நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு பாக்கியமான அனுசரிப்பு நாம் அனைவருமே பங்கெடுத்திருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, கேள்வி என்னன்னா, இந்த வருடம் அந்த நினைவு கூறுதலை எவ்வித மனநிலையோட நீங்க ஆசரித்தீர்கள்? நேற்றைய தினத்தினுடைய அந்த நினைவு கூறுதலை எவ்வித மனநிலையோட நீங்க ஆசரித்தீங்க? ஒருவேளை எவ்வித மனநிலையோட என்று நம்ம பொதுவாக கேட்டாலும், கொஞ்சம் இன்னும் அந்த கேள்விய இன்னும் கொஞ்சம் தெளிவாக்கலாம். பிரியமானவர்களே, மிகுந்த பாடுகளோட, வருத்தத்தோட, உபத்திரவத்தோட நீங்க நேற்றைய தினத்தினுடைய அந்த அனுசரிப்புல பங்கெடுத்தீங்களா? இல்ல ரொம்ப பயம், திகிலு, இப்படிப்பட்ட மனநிலையோட பங்கெடுத்தீங்க? அல்லது பயபக்தியோட கூட மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம் நிறைந்த இருதயத்தோட நீங்க பங்கெடுத்தீங்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட மனநிலையோட நீங்க பங்கெடுத்தீங்க? பதில் நீங்க சொல்ல வேண்டாம். பட் சிந்திப்பதற்காக அந்த கேள்வி. நம்ம ஏன் இந்த கேள்வியை கேட்டுட்டோம் பிரியமானவர்களே? முதலாவது, நம்ம எப்படிப்பட்ட மனநிலையோட அனுசரித்து இருக்கணும் என்பது ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்போ நம்ம கடைசியா ஒரு ஆப்ஷன் நம்ம பகிர்ந்து கொண்டோம் இல்லையா? கடைசியா நம்ம பகிர்ந்து கொண்டது என்னன்னா, சந்தோஷத்தோட, அது மகிழ்ச்சியோட அனுசரிக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்விய நம்ம முன் வச்சுட்டோம். பாருங்க, முன்னாடி இருக்கிற கேள்வி, அதுக்கு முன்னாடி இருக்கிற பாகம், அத 2ஆ பிரிச்சிடலாம். முன்னாடி நம்ம பகிர்ந்து கொண்டது, அது நெகட்டிவான ஆங்கிள்ல, பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியில நெகட்டிவான ஆங்கிள்ல நம்ம பங்கெடுத்தத காமிக்குது. அதே சமயத்துல கடைசியாக நம்ம பகிர்ந்து கொண்டது ஒரு பாசிட்டிவான மனநிலையில, நேர்மறையான மனநிலையில நம்ம பங்கெடுத்திருப்பதை அது காண்பிக்குது. இப்ப நீங்க எந்த மனநிலையோட பங்கெடுக்க முடிந்தது? ஏன்னா, இந்த நினைவு கூறுதல் காலப்பகுதி என்பது அநேக விதமான பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கு என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது, இப்போ கடைசியாக கேட்கப்பட்ட அந்த கேள்வி, மகிழ்ச்சியோட நீங்க அனுசரிக்க வாய்ப்பு இருந்ததா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சோம் இல்லையா? இப்ப அந்த கேள்வி பிரியமானவர்களே, நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா,
இதுவே உபத்திரவம் மிகுந்த காலப்பகுதி என்று நம்ம அறிந்திருக்கும் போது, பிரியமானவர்களே, எவ்வாறு மகிழ்ச்சியோட நாம் ஆசரித்திட முடியும்? அப்படி நம்ம சிந்திக்கணும் இல்லைங்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இது சாத்தியமா? உண்மையாகவே இது சாத்தியமா? பிரியமான சகோதர சகோதரிகளே, என்ன நம்ம சிந்திக்கலாம்? பிரியமானவர்களே, உண்மையாகவே இது 100% சாத்தியம் இல்லை என்பதுதான் நம்முடைய பதிலாக இருக்கும். அது உண்மதான். ஏன்னா நம்ம அபூர்ணர்கள் இல்லையா? அதனால 100% ஒரு விஷயத்த செய்வது என்பது இயல்பாகவே கடினமாக தான் இருக்கும். ஆனா சாத்தியமா? இல்லையா? என்று கேட்டா, நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சாத்தியம் என்று தான் நம்ம சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம்? வேத வசனங்கள் அப்படித்தான் இருக்கு. பிரியமானவர்களே, மகிழ்ச்சியோட தான் அது அனுசரிக்கப்பட்டு இருக்கணும். ஒருவேளை இது ஒரு ஒரு குறுகிய காலப்பகுதிக்குள்ள வந்திருக்கிறவர்களுக்கு இது வினோதமாக தோன்றலாம். ஒருவேளை இன்னும் ரொம்ப அதிக காலப்பகுதியாக இந்த பாதையில பயணிக்கிறவர்களுக்கு கூட, ஒரு சிலருக்கு இது எப்படி சாத்தியம் என்று கூட தோணலாம். బాగా నవిలి తినాలా మింగకూడదు ఒట్టుపోతి பிரியமானவர்களே, பாருங்க இப்போ இது இந்த பாதைய சரியாக புரிந்து நடக்கிற ஒருத்தருக்கு, ஆ அநேக விதமான பாடுகளும், உபத்திரவங்களும் அவருடைய வாழ்க்கையில அது கடந்து சென்றாலும் கூட, அது ஒரு மகிழ்ச்சியான அனுசரிப்பாக அவரால ஆக்கிக்கொள்ள இயலும். பிரியமானவர்களே, அதுதான் இந்த வசனத்துல நம்முடைய ஆதார வசனத்துல இருக்கு. ஆதார வசனத்துல என்ன இருக்குன்னா, பிரியமானவர்களே, தாவீதினுடைய வார்த்தைகளில நம்ம பார்க்கும்போது, அவர் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்று சொல்றார். எதற்கு? பிரியமான சகோதர சகோதரிகளே, அது எதற்குங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியாக, அந்த இரட்சிப்பின் பாத்திரம் என்பது நேற்றைய தினத்துல அடையாளங்கள நம்ம கை வச்சோம் இல்லையா? சோ அதுதான் அந்த ரட்சிப்பின் பாத்திரமாக இருக்கு. இப்ப நமக்கு ஒரு கேள்வி இயல்பாக வரணும். அது எப்படி ரட்சிப்பின் பாத்திரம்? அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்படி ரட்சிப்பின் பாத்திரமாக இருக்க முடியும்? அப்ப ரட்சிப்பின் பாத்திரம் என்பது எது? என்பது அடையாளங்கள நம்ம நேத்து தினத்துல பங்கெடுத்தத பத்தி சொல்லிட்டாலுமே, பிரியமானவர்களே, நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அது எப்படி ரட்சிப்பின் பாத்திரமாக இருக்க முடியும்? அல்லது ரட்சிப்பின் பாத்திரம் என்பது எது? அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாமே. அப்ப ரட்சிப்பின் பாத்திரம் என்பது பிரியமானவர்களே, அப்பம் மற்றும் திராட்சரசம் 2ம் எதை அடையாளப்படுத்துது? முதன்மையாக பார்க்கும்போது, நமது ஆண்டவருடைய மீட்கும் பொருளை அடையாளப்படுத்துது. அப்பம். 2வது திராட்சரசம் நம்ம பார்க்கும்போது, அவர் சிந்தின பரிசுத்தமான அவருடைய இரத்தம். அது ஜீவனுக்கு ஏதுவாக சிந்தப்பட்டுச்சு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் தம்மை மீட்கும் பொருளாக கொடுத்தது என்பது, அது ரொம்ப எளிமையாக நடந்து முடிஞ்சிடல. அது எப்படி நடந்து முடிந்தது என்று நம்ம பார்க்கும்போது, அவருடைய மனித உரிமைகளையே, ஜீவிக்கும் உரிமைகளையே பலியாக தந்துட்டார். பிரியமானவர்களே, தந்ததோடு மாத்திரம் இல்ல, அதை தந்தது என்பது, அதை நிறைவேற்றினது என்பது, ஏதோ சுமூகமாக நடந்து முடிந்த ஒரு விஷயமாகவும் இல்லை. மாறாக, அது அநேக விதமான பாடுகள் வழியாக, உபத்திரங்கள் வழியாக, கண்ணீர், வேதனை, பாரங்கள் வழியாகத்தான் அது நிறைவேற்றப்பட்டுச்சு. பிரியமானவர்களே, பல பாடுகளுக்குள்ள தான் அது நிறைவேற்றப்பட்டது என்பது நமக்கு தெளிவாக இருக்கு. அப்படியாக அவர் பட்ட பாடுகள் தான் இன்றைக்கு அவர் மகிமையில பிதாவோடு கூட இருப்பதற்கு காரணமாயிற்று என்பது தெளிவாக தெரியுது. அப்ப அவருக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது எது என்று கேட்டா, பிரியமானவர்களே, இந்த பாடுகள் நிறைந்த, இந்த வேதனைகள், கண்ணீர், பாரம் நிறைந்த அனுபவங்களே. பிரியமானவர்களே, அந்த அனுபவங்கள் தான் ரட்சிப்பின் பாத்திரங்களாக அங்க நம்முடைய ஆண்டவருக்கு அனுமதிக்கப்பட்டதை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப இதுதான்
நமக்கான அனுபவங்களாக நம்முடைய ஆண்டவர் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப ரட்சிப்பின் பாத்திரம் என்பது பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீரு, வேதனை, பல விதங்களில அது பெருக்கெடுத்து ஓடுவதைத்தான் குறிக்கிறது என்பது நம்ம பார்க்க முடியுது. ஆனா இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இது மாத்திரம்தான் ரட்சிப்பின் பாத்திரமா? இது மாத்திரம்தான் அனுபவங்களா ஒரு புது சிருஷ்டிக்கு என்ற கேள்விய முதலாவது நம்ம கேட்கணும். அப்படின்னா கேள்வியினுடைய ஆழம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதாவது ஒரு புது சிருஷ்டி ஜீவியம் என்பது கண்ணீர், பாரம், கவலை, சந்தோஷம், வேதனை, எப்போதும் உபத்திரவம், எப்போதும் பாடுகள் நிறைந்ததாகத்தான் மாத்திரமே இருக்கா? பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுதான் நமக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை நமக்கு அடையாளப்படுத்துதா என்று நம்ம ஒரு கேள்வியை முன் வச்சா, பிரியமானவர்களே நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? சரி, அதை தவிர வேற என்ன இருக்க முடியும் என்று ஒருவேளை நீங்க கேள்வி எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிரியமானவர்களே, இது மாத்திரமே அந்த ரட்சிப்பை நமக்கு கொண்டு வரக்கூடிய பாத்திரத்தினுடைய அனுபவம் என்று ஒருவேளை நம்ம புரிந்து கொண்டுட்டோம்னா, அது பாதி உண்மை. ஆனா மீதி பாதி இருக்கு. மீதி பாதி என்னன்னா, சகோதர சகோதரிகளே, அதே பாடுகள், அதே உபத்திரவங்கள், அதே கஷ்டம் நமக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கும்போது, அதன் மத்தியிலும் சந்தோஷமும் இருக்கு, மகிழ்ச்சியும் இருக்கு. பிரியமானவர்களே, அதுவும் நம்ம மறந்துட வேண்டாம். அப்ப இந்த பூமியில நமக்கான அந்த ஒரு ரட்சிப்பின் பாத்திரம் என்று என்னாச்சு? இல்லையா? போன வாட்டி அந்த மாதிரி தான் accident வந்துச்சு. போன வாட்டி நான் தான் ready பண்ணேன் தெரியுமா? எல்லாத்தையும் பார்த்து நான் தான் இருந்தேன். திரும்ப வந்து tip ஆயிடுச்சு. மட்டும் போட்டியா? அப்ப அந்த ரட்சிப்பின் பாத்திரம் என்பது பிரியமானவர்களே, பாடுகள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த அனுபவங்களை மாத்திரம் குறிப்பதாக இல்லாமல், பிரியமானவர்களே, அதன் மூலம் நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம் கூட இருக்கு. இந்த வாழ்க்கையில நாம் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்களும், மகிழ்ச்சியும் இரட்சிப்பின் பாத்திரங்களாக நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு என்பதை நாம புரிந்திருக்க வேண்டியது அவசியம். அப்ப பிரியமான சகோதர சகோதரிகளே, ரட்சிப்பின் பாத்திரம் என்பது எது என்று கேட்டா 2 விதமான அனுபவங்கள். ஒண்ணு நெகட்டிவான அனுபவங்களும் இருக்கு. இன்னொன்னு மனமகிழ்ச்சியான அனுபவங்களும் இருக்கு. பிரியமானவர்களே, இந்த 2ம் கலந்தது தான் இந்த ரட்சிப்பின் பாத்திரம். அப்படின்னா, இதே இந்த மாம்சத்துல நம்ம ஜீவித்து முடிக்கிற வரைக்கும், மாம்சத்துல நமக்கு கஷ்டங்களும், பாடுகளும், வேதனைகளும் இருக்கு. அதே சமயத்துல மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கிற அனுபவங்களும் இருக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இது எப்படி பிரதர் சாத்தியம்? இந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கை என்று நாம புரிஞ்சிருக்கும்போது, நமக்கு எப்படி இது சாத்தியம்? சந்தோஷம் எப்படி பிரதர் இது சாத்தியம்? என்பது ஒருவேளை நம்முடைய கேள்வியாக இருக்கலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்ப அத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். எப்படி அது ரட்சிப்பின் பாத்திரமாக இருக்க முடியும்? 2மே. அப்படி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப இது எப்படி ரட்சிப்பின் பாத்திரம்? எப்படி இது ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்க முடியும்? என்று நம்ம பார்க்கும்போது, பிரியமான சகோதர சகோதரிகளே, பாருங்க முதலாவது இந்த கஷ்டமான, அந்த ஒரு வேதனையான அந்த மரணத்தின் பாத்திரத்துல யாரெல்லாம் பானம் பண்ணினாங்களோ ஆண்டவரோட கூட, அவர்கள் இன்றைக்கு அதே மகிழ்ச்சியின் பாத்திரத்துல அவர்கள் இருப்பதையும் நம்ம காண்கிறோம். உதாரணத்துக்கு இப்ப நம்முடைய ஆண்டவர். இன்னும் நம்ம அடுத்து பார்க்கும்போது, அவரோட கூட இருந்துட்ட 12 அப்போஸ்தலர்கள். அவர்கள் பிரியமானவர்களே, இந்த பூமியில இருக்கும்போதே அவர்கள் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஆனா அதன் மத்தியில மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தையில் நம்ம பார்க்கும்போது, சந்தோஷமா இருங்க. எப்போதும் சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாவே இருங்க என்று சொல்றார்.
பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் நம்முடைய ஆண்டவரை போல பாடுகளை அனுபவிச்சவர் தான், வேதனைகளை அனுபவித்தவர் தான், பல பாடுகள் கஷ்டங்களை வாங்கினவர் தான். ஆனா அவரே சொல்றார், பிரியமானவர்களே சந்தோஷமா இருங்க அப்படின்னா, இதே பூமியில பாடுகளை மாத்திரம் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், அதனால என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை என்று ஒருவர் கூறுவாரானால், அவர் இன்னும் எதை கற்றுக்கொள்ளல என்று கேட்டார், பாடுகள் வழியாக அந்த மகிழ்ச்சியை அவர் இன்னும் தெரிந்து கொள்ள அறியவில்லை. அதை எவ்வாறு சாத்தியப்படுத்துவது என்பதை அவர் இன்னமும் உணர்ந்து கொள்ளவில்லை. அதுதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப இன்றைக்கு நம்முடைய பாடத்துல இந்த 2 விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். எப்படி இந்த பாடுகள் மத்தியில மகிழ்ச்சியோட நம்ம கடந்து போவது சாத்தியப்படுத்துவது, அதையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப இனி வரக்கூடிய இந்த 1 வருடம் முழுவதும் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்துல நாம் எவ்வாறு நம்பிக்கையோட கர்த்தரிடத்துல நம்மை ஒப்புக் கொடுத்தோமோ, மீண்டுமாக என்னை பலியாக்குகிறேன், நான் அதற்காக என்னை புதுப்பித்துக் கொள்கிறேன் என்று நம்ம ஒப்புக் கொடுத்தோம் இல்லையா? அப்படி ஒப்புக் கொடுத்தத இனி இந்த வருடம் முழுவதும் நம்ம நிறைவேற்றணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்வாறு நாம் நிறைவேற்ற போகிறோம்? அதுதான். பிரியமானவர்களே, அதுதான் நம்ம கவனிக்க போறோம். சோ அப்ப இது எல்லாத்துக்குமே நம்முடைய ஆண்டவரை தான் நம்ம நோக்கி பார்க்கணும். வேற ஆப்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. பட் பிரதானமா நமக்கு நம்முடைய ஆண்டவர் தான் என்பதை நம்ம மறந்துடவே மாட்டோம். பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படி இந்த ஒரு அ பாத்திரத்துல பங்கெடுத்து கடந்து போனார்? எப்படி அவர் மனமகிழ்ச்சியோட கடந்து போனார்? இந்த விதமான பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில. சோ முதல் விஷயத்த நம்ம கவனிக்கணும். பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய ஆண்டவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அந்த மனநிலை தான் இங்க வந்து எல்லாத்தையும் முடிவெடுக்குதுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அதுதான் நம்ம ஆழமாக புரிந்திருக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப எப்படிப்பட்ட மனநிலையில இருந்தா இத சாத்தியப்படுத்த முடியும் என்பத, இப்ப நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்க போகிறோம். இப்ப ஆண்டவருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பருகுதலுடைய அனுபவத்தை அவர் எவ்வாறு கடந்து போனார்? எப்படி அவர் அதை சாத்தியப்படுத்தினார்? என்று நம்ம பார்க்கும்போது, பிரியமானவர்களே, பிதா தமக்காக ஊற்றியுள்ள பாத்திரத்துல பானம் பண்ணுவதற்கு அவர் மிகவும் விருப்பத்துடன், சும்மா வெறுமனே விருப்பத்துடன் காணப்படல. ஏன்னா தூதனுடைய வார்த்தைகள நம்ம பார்க்கும்போது, அவர் மிகவும் விருப்பத்தோட இருந்ததாக சொல்றாரு. ஏன்னா வசனம் அப்படித்தான் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா உங்க சித்தம் செய்ய தோ வருகிறேன், தோ வாஞ்சிக்கிறேன், விருப்பத்தோட வருகிறேன், விரும்பி வருகிறேன். அந்த விருப்பம் எப்படி இருந்துச்சு அவருக்குள்ள என்று கேட்டா, மிகவும் விருப்பத்துடன் காணப்பட்டுச்சு. அப்ப மிகவும் விருப்பம். சாதாரண விருப்பம். நம்ம எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். பாடுபடுறதுக்கு, தேவ சித்தம் செய்வதற்கு. ஆனா, நம்ம ஆண்டவருடைய மனநிலையை நம்ம கவனிக்கணும். அவரு சாதாரணமான விருப்பத்தை மாத்திரம் கொண்டிருக்கவில்லை. மாறாக, மிகவும் விருப்பத்துடன் அவர் காணப்பட்டிருந்தார். பிதா ஊற்றியுள்ள அந்த பாத்திரத்துல. பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியம். அப்ப ஆண்டவருடைய மனநிலை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? விருப்பம் மாத்திரம் இல்ல, மிகவும் விருப்பம் இருந்துச்சு. அப்ப இதே மனநிலை உங்களுக்குள்ள, எனக்குள்ள காணப்படுவது மிக மிக அவசியம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த பாத்திரத்தை தான் நம்முடைய ஆண்டவர் மிகவும் விருப்பத்தோட அதை பெற்றுக்கொண்டார் இல்லையா? நிறைவேற்றினார் இல்லையா? அதே பாத்திரம் தான் பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, அப்ப முதல் விஷயம் நம்முடைய ஆண்டவர் மிகவும் விருப்பத்துடன் காணப்பட்டிருந்தார் இல்லையா? அதே போல நீங்களும் நானும் மிகவும் விருப்பத்தோட காணப்படுவது அவசியம். அடுத்தது, விருப்பத்தை மாத்திரம் தெரிவித்தவராக அவர் இருந்திடல. மாறாக, அதே விருப்பத்தை அவர் பானம் பண்ணுவது என்பது எப்படி அவர் நிறைவேற்றிட்டார் என்று பார்க்கும்போது, அந்த பானம் பண்ணுவதை ஏதோ மேலோட்டமாக குடிப்பவராக இல்ல, பானம் பண்ணினவராக இல்ல. மாறாக, அடிமண்டி வரைக்கும் அந்த கோப்பையினுடைய, அல்லது சொல்லர்த்தமாக சொல்லணும்னா, அந்த அனுபவத்தினுடைய அடிமண்டி வரைக்கும் அவர் அதை பருகினார். ஏன் அடிமண்டைய வந்து நம்ம அவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்லணும்? ஏன் அதை ரொம்ப ஸ்பெஷலா சொல்லணும் என்று கேட்டா, இப்ப நீங்க ஒரு கிண்ணத்துல திராட்சை ரசம், திராட்சை ஜூஸ் இருக்கு இல்லைங்களா? நீங்க எடுத்து ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. என்ன நடக்கும்? இப்ப நீங்க எடுத்து குடிங்க. மேல் பகுதிகள் உங்களுக்கு குடிக்க குடிக்க அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும்.
ஆனா அதுக்கப்புறம் நீங்க கலக்காம அப்படியே மெதுவா மெதுவா குடிச்சிட்டே போனீங்கன்னா, அடிய போக 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 துவர்ப்பு அதிகமாகும். துவர்ப்பு அடுத்து 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 அதிகமாகி அதிகமாகி கசப்பான டேஸ்ட்ட குடுக்கும். சுவை கசப்பா இருக்கும். பிரியமானவர்களே, அப்போ அந்த அடிப்பகுதிய பொதுவாக விரும்பி குடிக்க மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஆண்டவர் அந்த அனுபவத்தை எப்படி அவர் கடந்து போனார் என்று நம்ம பார்க்கும்போது, பிரியமானவர்களே, இன்பமாக இருந்த அனுபவங்கள் மாத்திரம் இல்ல. அவருடைய மனதுக்கு எது இன்பம் கொடுத்ததோ, அந்த அனுபவங்கள் மாத்திரம் இல்ல. மாறாக எந்த அனுபவத்தையும் அவர் விருப்பத்தோட ஏற்றுக்கொண்டு கடந்து போனார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, பாடுகள்ல சில விஷயங்கள், இந்த பாடுகள்னா ஓகே. இந்த மாரி இருந்தா ஓகே. நமக்கு நாமே டிசைட் பண்றவங்களா இருக்கிறோம் இல்லைங்களா? தீர்மானிக்கிறவர்களாக இருக்கிறோம். அது போன்ற அனுபவங்கள் வந்தா தான் அப்ப அது போன்ற அனுபவங்கள் வந்தா தான் நாம அதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப நமக்கு தோதுவல்லாத அனுபவங்கள் வந்துட்டா, அந்த அனுபவங்கள நம்ம நிராகரிச்சுடுவோம். நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் போல நம்ம இருக்கணும். முதல்ல மிகவும் விருப்பத்தோட காணப்படணும். 2வது பிரியமானவர்களே, அதை அடிமண்டி வரை நம்ம பருகணும் என்பது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய மனநிலையாக இருந்தது. இந்த 2 பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம மனநிலை எப்படி இருக்கணும்? நம்முடைய ஆண்டவர போலவே தான் இருக்கணுமா என்று கேட்டா, கண்டிப்பாக மாற்று கருத்து இல்ல. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனா கூடுதலாக நம்ம இன்னும் ஒரு விஷயம் செய்ய வேண்டியது இருக்கு. என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் அத நம்ம மகிழ்ச்சியோட, அதாவது மிகவும் விருப்பத்தோட என்ன ஆச்சுரியா? சின்ன டாலாம் எடுத்து போட்டு அந்த டாலை குறைச்சிட்டான். என்ன டாலர்? ஒரு விஷயம் மிகவும் விருப்பத்தோட அவர் காணப்பட்டார் இல்லைங்களா? அதே போல பிரியமானவர்களே, நாமும் மிகவும் விருப்பத்தோட காணப்படணும். ஆனா கூடுதலா என்ன இருக்கணும்னா, கண்டிப்பாக நன்றி இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். விருப்பம் மாத்திரம் இல்ல, மிகவும் விருப்பம் மாத்திரம் இல்ல, நன்றியோட காணப்படணும். ஏன்? இந்த ஒரு சாக்கியத்த தேவன் குடுத்தார் இல்லைங்களா? அத எப்படி நீங்க நானும் பார்க்கணும்? ரொம்ப நன்றியா பார்க்கணும். ஏன்? பிரியமானவர்களே, இது சாதாரண வாய்ப்பு இல்லையே! இந்த வாய்ப்ப நம்ம பெற்றுக்கொண்டது என்பது ஏதோ ஒன்று நம்ம புண்ணியம் பண்ணி பெற்றுக்கொள்ளவில்லையே! ஏதோ நம்ம பாக்கியம் இதுக்காக கொடுத்து வச்சவங்க மாரி இல்லையே! பிரியமான சகோதர சகோதரிகளே! அப்புறம் எப்படி பெற்றுக்கொண்டோம்? மிகுந்த இரக்கத்துல, மிகுந்த கிருபையில. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம பிதாவினிடத்திலிருந்து நம்ம இது பெற்றுக்கொண்டது, மிகுந்த இரக்கத்தின் அடிப்படையில பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். மிகுந்த கிருபையில இதை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பத நம்ம மறந்துட வேண்டாம். பிரியமானவர்களே, ஆகையினால நாமோ இந்த ஒரு பாத்திரத்துல பானம் பண்ணும் மனநிலையானது நம்முடைய ஆண்டவரைப் போல இருக்கணும். மிகுந்த விருப்பத்தோட. ஆனா அதே சமயத்துல பிரியமானவர்களே, அந்த மனநிலை கூடுதலாக என்ன இருக்கணும்னா, நன்றி மிக்கது காணப்படணும். நன்றி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த நன்றி உணர்வுள்ள இருதயத்தோட நீங்க நானும் அதுல பங்கெடுக்கணும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம புரிஞ்சிருக்கணும். 2வது நம்ம பார்க்கும்போது, இந்த அனுபவங்கள்ல கண்டிப்பாக அடிமண்டி வரையும் நம்ம பருகணும் என்பது நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா? அப்ப அடிமண்டி என்பது மிகுந்த கசப்பாக இருக்கும் என்பது நம்ம பார்க்கிறோம். அப்ப கசப்பு மிகுந்ததாக இருக்கு என்று சொல்லும்போது, பிரியமான சகோதர சகோதரிகளே, கசப்புல நாம எப்படி களி கூற முடியும்? கசப்பு நாம எப்படி மகிழ்ச்சியோட பருக முடியும்? இது சாத்தியமா? என்று கேட்டா, அதுவும் நமக்கு கஷ்டம் தான். ஆனாலும், அதை சாத்தியப்படுத்துவதற்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தியிருக்கிற ஏற்பாடு என்னன்னா, நம்முடைய ஆண்டவரை நமக்காக வச்சிருக்கிறார். இப்ப அவரும் அதே கசப்பின் வழியாகத்தானே கடந்து போனாரு. அப்ப நீங்க நானும் அதே கசப்பின் வழியாக கடந்து போகும்போது, பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவரு எப்படி அந்த கசப்புல கடந்து போனார் என்று பார்ப்பது, பிரியமானவர்களே, அந்த கசப்பை அவர் அதாவது அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்வதில அவர் ரொம்ப தைரியத்தோட காணப்பட்டார்.
ரொம்ப உண்மையோட காணப்பட்டார். கசப்பு தான். பட் அந்த கசப்பை எடுப்பதற்கு அவருக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. அதுல ஒரு நேர்மையுள்ள இருதயத்தை அவர் வெளிப்படுத்தினார். எப்படி என்று சொன்னா, பிரியமானவர்களே, அந்த நேர்மையான உள்ளம் அல்லது தைரியமும் பிரியமானவர்களே எப்படி என்று கேட்டா, அந்த தைரியம் அது எவ்வளவு கசப்பா இருந்தாலும், பிதா அவருக்காக அதை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப பிதாவே ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லும்போது, அதை நிறைவேற்றி முடிக்க அவருக்கு போதுமான எல்லாவற்றையும் அவரே தானே செஞ்சு வச்சிருக்கணும். அதுதான் இங்க நம்முடைய புரிதலாக இருக்கணும். அப்போ அப்படியாக ஏற்பாடு இருக்கு என்பத அவர் நன்கு புரிந்தவராக இருந்ததுனால, அந்த ஏற்பாடுகளை அவர் பயன்படுத்தி கடந்து போனார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் அதே போல நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஏற்பாடுகளை பயன்படுத்திக் கொள்ளுவதன் மூலம் தான் சாத்தியப்படும். ஏற்பாடுகளை நம்ம மிஸ் பண்ணோம்னா, அது கசப்பு கசப்பு தான். அந்த கசப்பு இருக்கும். பட் களி கூற முடியாது. அதுதான். கசப்பு வழியா கடந்து போலாம். பட் ஆனா வெறும் கடந்து போவது மாத்திரமல்ல கசப்புல, கூடுதலா என்ன இருக்கணும்? களி கூறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கசப்பில் களி கூறணும். கசப்பு அனுபவிக்கிறேன் பிரதர். அப்படி இல்ல. கசப்பின் மத்தியில மகிழ்ச்சியையும் நான் அனுபவிக்கிறேன். நான் களி கூறுகிறேன். இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருப்பது அவசியம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது எப்படி சாத்தியம்னா, அதுதான் நம்முடைய ஆண்டவரை நம்ம நோக்கி பார்த்து கற்றுக்கொள்ளுகிறோம். அவருக்காக பிதா ஏற்படுத்தியிருக்கிற ஏற்பாடுகளை அவர் பயன்படுத்தினது போல, நீங்க நானும் அதே போல ஏற்பாடுகளை பயன்படுத்திக் கொள்ளணும் என்பது ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, பிரியமானவர்களே, அவரிடத்துல தேவையான உதவிகளுக்காக நம்முடைய ஆண்டவர் ஜெபத்துல நெருங்கி இருந்தது போல, நீங்க நானும் இருக்கணும். அது தெய்வீக உதவியை நம்ம பெற்றுக்கொள்வது என்பது வேற எந்த வழியா நீங்க நானு பெற்றுக்கொள்ள முடியும்? ஜெபம் ரொம்ப முக்கியம். அதன் வழியாகத்தான் நமக்கான அந்த ஒரு பலத்தை, வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேற அதெல்லாம் நாங்க ஜெபிக்கிறோமே பிரதர். அன்றாட ஜெபிக்கிறோமே பிரதர். நாங்க கேட்கிறோமே பிரதர். ஆமா கேட்கிறோம் எல்லாரும். ஆனா ஏன் அந்த உதவியை பெற்றுக்கொண்டு நம்மால் கடந்து போக முடியல? அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? காரணம் என்னன்னா, பிரியமானவர்களே, நம்ம கேட்கிறோம். ஆனால், நம்ம வேறு பக்கமாக திசை திருப்பி விடப்பட்டிருக்கிறோம். டைவர்ஷன்ஸ். ஜெபிக்கிறது ஜெபிச்சுடுறோம். தேவன்கிட்ட இருந்து வருவதும் வந்துடுது. ஆனால், வந்திருப்பதை உணரும் அளவுக்கு நம்முடைய உணர்வுகள் அங்க இல்லாமல் இருந்திருக்கலாம். அது ஏன் இல்லாம இருந்துருச்சு? டைவர்ஷன். பிரியமானவர்களே, கேட்டது கேட்டுட்டோம். வாங்குறதும் வாங்கிட்டோம். தேவன் அத குடுத்துறதும் குடுத்துட்டாரு. ஆனால் பயன்படுத்துவதற்கு முடியாம போறதுக்கு காரணம் என்னன்னா, டைவர்ஷன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அவர்கிட்டயே இருந்து நம்மள டைவர்ட் பண்ணிடுது. அநேக விஷயங்கள் நம்ம உலகத்தின் விஷயங்கள், மாம்சத்தினுடைய விஷயங்கள். அதனாலேயே கசப்புல களி கூற முடிவதில்ல. அந்த ஏற்பாடுகளை முறையாக நம்மால பயன்படுத்த முடிவதும் இல்லை. ஆகையினால நாம ரொம்ப தொடர்ந்து விழிப்புள்ளவர்களாக இருப்பது மிக மிக அவசியம். ஒருவேளை நம்ம இப்படி பயன்படுத்தலைன்னா, பிரியமானவர்களே, நம்முடைய மாம்சத்தை, சுயத்தை பலியாக்குகிற விஷயத்துல நாமாக மனமுவந்து செய்ய தவறினதுனால, இப்ப தேவன் என்ன பண்ணுவார்? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்துல துவைத்து வெளுப்பதை தவிர வேற வழி அவருக்கு இல்ல. பிரியமானவர்களே, அப்ப நாம் பலவந்தப்படுத்தப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்கு வழிநடத்தப்படுவோம். ஆனால் பலவந்தப்படுத்தப்பட்டவங்களுக்கு இந்த பரிசு கண்டிப்பா இருக்காது. பிரியமானவர்களே, தாங்களாக முன்வந்து செய்தவர்களுக்கே இந்த பரிசு இருக்கும். ஆகையினால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவது நம்ம கையில தேவன் விட்டுவிட்டார். அடுத்து 2வது எப்படி நம்ம நம்பிக்கையோட அந்த கசப்புல களி கூறுவது? எப்படி தேவன் நம்மை அதிலிருந்து விடுதலை பண்ணி நடத்துவார் என்று நம்பிக்கை கொள்ளுவது? பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு. அதுவும் தேவனே செய்து வச்சிருக்கிறாங்க. எப்படி? பாருங்க, இதெல்லாம் இந்த வருடம் முழுவதும் நம்ம அப்படியாக சிந்திப்பது நமக்கு உதவியா இருக்கும். பாருங்க, அப்ப தேவன் எப்படி அடுத்த ஏற்பாடு, இதே அந்த கசப்புல களி கூறுவதற்கு அவர் நமக்காக செய்து வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது, யோசுவா 23ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிக்கலாம். யோசுவா 23:14. இதோ, இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம்
ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் போதும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ரொம்ப அருமையான வார்த்தை இது. உண்மையிலே இதை படிக்கும்போது தேவனுடைய இந்த அளவற்ற அன்பு, எதையும் நடப்பிக்கிற அவருடைய சர்வ வல்லமை, அதன் மீது நம்முடைய நம்பிக்கை அசைக்க முடியாத அளவுக்கு இருப்பதற்கு ஏதுவாக இந்த வார்த்தை இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்கு வராங்க. பிரியமானவர்களே, அப்போ சொல்லக்கூடிய வார்த்தை, இது வரைக்கும் தேவன் உங்களை நடத்தினார் இல்லையா? இனிமே நடத்துவார், அது செய்வார், இது செய்வார் என்றெல்லாம் நீங்க கேக்குறீங்க. தேவனும் சொல்லியிருக்கிறாரு, உண்மைதான், அவர் செய்வார். ஆனால் அவர் செய்வார் என்பதுல முழுமையான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை நீங்க எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்று கேட்டா, நீங்க இனிமே செய்வார் என்பதை குறிச்சு நீங்க நம்பிக்கை வைக்கணும்னா, உங்க வாழ்க்கையில ஏற்கனவே செய்திருக்கிறார் பாருங்க. உங்க வாழ்க்கையில அவர் செய்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? செய்கிறேன் சொன்னார் இல்லையா இதுக்கு முன்னாடி? அப்படியாக சொன்னதுல ஏதாவது ஒரு நல் வார்த்தையாவது மிஸ் ஆயிடுக்கா? தவறி போயிடுக்கா? கொஞ்சம் அது கவனிக்கலாமே. பிரியமானவர்களே, அப்படி ஏதாவது நடந்துச்சா? உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அவர் செய்கிறேன் என்று அவருடைய வார்த்தைகளில காணப்பட்டவைகள்ல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, தூதர்களை கொடுத்து பாதுகாக்கிறேன்னு சொன்னார். எங்க மிஸ் ஆச்சு? பிரியமானவர்களே, அது போல உங்களை நான் உங்களுடைய அன்றாட தேவைகள் எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறேன். நீங்க என்ன நம்பலாம். எங்க நம்மள பிச்சை எடுக்க விட்டாரு? இருந்து திரிகிறதை யாரு நம்ம பார்த்தோம்? இல்லையே. பிரியமான சகோதர சகோதரிகளே, அது போல வாக்குத்தத்தங்களால நம்ம வழிநடத்தப்படுவது, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்கலாம். நம்முடைய ஆறுதலுக்கு தேவையான பொழுது அவரிடத்திலிருந்து வந்த அந்த ஒரு உதவிகள் எப்போதாவது நம்ம பெற்றுக்கொள்ளாம இருந்திருந்தோமா? பிரியமானவர்களே, அவருடைய பரிசுத்த தூதர்கள் மூலம் செய்த உதவி, பரிசுத்தவான்கள் மூலம் செய்த உதவி, அவருடைய வார்த்தைகளை கொண்டு செய்த உதவி, இப்படி பல கோணங்களிலே அவர் செயல்பட்டிருக்காரே. இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் செஞ்சிருக்கிறேன் இல்லையா? செஞ்சிருக்கிறேன் என்பதை நீங்க நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? திரும்பி பாருங்க பின்னாடி. நம்முடைய வாழ்க்கைய திரும்பி பார்க்கணும். அதுதான் சொல்ல வர்றாரு இங்க. இந்த வசனத்துல சொல்லக்கூடிய கருப்பொருள் என்னன்னா, நீங்க திரும்பி பாருங்க உங்களுடைய வாழ்க்கைய. இந்த நிமிஷத்துல இருந்து அப்படியே பின்னோக்கி கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். பிரியமானவர்களே, அப்ப புரியும், தேவன் நம்மை கைவிடவில்லை. நடத்தி வந்திருக்கிறார். அவர் சொல்லின ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. எவ்ளோ ஆழமான ஒரு அர்த்தம் கொண்டிருக்கிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியுது சகோதர சகோதரிகளே. ஆனால் ஒரு கண்டிஷன், உண்மையிலேயே கீழ்ப்பட்டு இருக்கணும். ஒப்பு கொடுத்து இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல இவைகள் சாத்தியமே என்பதை நம்ம கவனிக்க முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இருதயத்தை உடையவங்க நிச்சயமா சொல்ல முடியும். எவ்வளோ வெயில், எவ்வளோ புயல், எவ்வளோ சூடு, இதன் மத்தியில வெயில் வந்த போது நிழல நடத்திட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அதே போல கண்ணீர் இருந்த போது மகிழ்ச்சியில நடத்திட்டு இருக்கிறார். புயல் இருந்தபோது அமைதியான சூழல்களை நம்மளை நடத்திட்டு இருக்கிறாரு. பல சீற்றங்கள் நடந்திருக்குது இல்லைங்களா? அது போன்ற சூழல்ல தேவன் நம்மை நடத்தினதை நம்ம சிந்திக்கணுமே. யார்தான் சிந்திக்காம இருக்க முடியும்? நீங்க நானும் சிந்திக்காம இருந்துருவோமா என்ன? அப்படியே சிந்தித்து பார்க்கும்போது தேவன் செய்தவைகள் உண்மையிலேயே அவர் எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இனிமேலும் இந்த வருஷம் முழுவதும் எனக்கு தேவன் கண்டிப்பாக நான் கடந்து செல்லும் போது இந்த கசப்பு மிகுந்த காடியை அன்றாட நான் குடிக்கும் போது, கண்ணீர் நிறைந்த பாடுகள் நிறைந்த உபத்திரவங்கள் நிறைந்த இந்த பாதையில நான் கடந்து போகும்போது நிச்சயமாக என் பிதா கடந்த நாட்கள் அப்படியாக நான் கடந்து போன போது என்னை கைவிடாதவர், என்னை பாதுகாத்தவர், பராமரித்தவர். அதே அந்த பாடுகள் வழியாக நான் சோர்வடையாமல் பின்தடுங்கிடாமல் இந்த பாதையை விட்டு விலகிடாமல் இன்றைய வரைக்கும் பரிசுத்தவான்களுடைய இந்த ஒரு ஐக்கியத்துல நான் இருக்கும்படிக்கு உதவி செய்து வந்திருக்கிறாரே. அதை சிந்தித்து பார்க்கும்போது இந்த வருஷமும் செய்வார். இன்னும் அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக செய்வார். இன்னும் நாம முன்னேற்றம் அடைய முடியும் என்பது நம்ம மறந்துடவே முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே,
அப்படியாக நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே எவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குது. பிரியமானவர்களே, அப்படியாகத்தான் நம்ம கடந்த நாட்களை திரும்பி பார்த்து, இனிமேல் வரக்கூடிய வருஷம் முழுவதும் தேவன் நம்மை நடத்துவார் என்று நம்ம நம்பிக்கை கொள்ளலாம். பிரியமானவர்களே, அது நம்ம புரிந்து கொண்டிருப்பது மிக மிக அவசியமாக இருக்கு. அப்படியாக நாம் சொல்லும்போது, பாத்திரத்தினுடைய முடிவு, அதாவது இந்த பூமியில நாம் ஏறெடுத்துட்ட அந்த பாத்திரத்தினுடைய முடிவு என்பது, இங்கேயும் மகிழ்ச்சியை நாம் அடைந்தவர்களாக இருக்கும்போது, அது மகிமையில நமக்கு எப்போதுமே மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றப்படும். இங்கேயே மகிழ்ச்சியை அனுபவிக்காதவர்கள், மறுமையிலும் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது. துன்பத்தின் மத்தியில மகிழ்ச்சியை கற்றுக்கொள்ளாதவர்கள், சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதவர்கள், மகிழ்ச்சியான தருணத்தை முற்றிலும் கொடுத்தா கூட அவர்களால் அனுபவிக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆகையினால இந்த பாத்திரத்தினுடைய முடிவு நம்ம பார்க்கும்போது, அது ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாக, அது கனம் மற்றும் அழியாமை நிறைந்ததாக, அது என்றென்றும் இருப்பதாக காணப்படும். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இனி வரக்கூடிய அந்த வருடம் முழுவதும் எவ்வளவு கசப்பான அனுபவங்களோ, எவ்வளவு வேதனை, பாடுகள், கண்ணீர் நிறைந்த அனுபவங்களோ, அது மனதளவிலும் சரி, சரீர அளவிலும் சரி, எப்படி தேவன் நன்மை என்று கருதி நமக்கு அனுமதித்தாலும், அந்த அனுபவங்களை பிரியமானவர்களே, இந்த மனநிலையோட நாம் இப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட பார்த்தோம் இல்லையா? இந்த மனநிலையோட கடந்து போவது எவ்வளவு அவசியமா இருக்கு. பிரியமானவர்களே, அதுபோல நம்ம கடந்து போகணும். இப்ப இது நடைமுறை அனுபவங்கள் என்று சொல்லிட்டா, நம்முடைய ஆண்டவரை சிலுவையில அறைந்தாங்க. ஆணிகள் அடித்து என்பது நமக்கு தெரியும். ஆனா உண்மையா நமக்கு அப்படி இருக்க போகுதா என்று கேட்டா, அப்படி சொல்லர்த்தமாக இருப்பது. மாறாக எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கலாம் என்று கேட்டா, எப்படி நம்ம அதை எதிர்பார்க்கணும் என்று கேட்டா, கசப்பான வார்த்தைகள் இருக்கலாம், தூஷணங்கள் இருக்கலாம், திரித்து கூறப்படுபவைகளாக கூட இருக்கலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நமக்கான பங்காக நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்கு என்பத நம்ம புரிஞ்சிருக்கணும். அதே சமயத்துல பிரியமானவர்களே, இது போன்ற அனுபவங்கள் வழியாக நாம் கடந்து போகும்போது, இவைகளே நமக்கு ஆணைகளாக, சிலுவையாக இருக்கு என்பத நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே. இப்போ ஒரு முக்கியமான பகுதிக்கு வரலாம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் யாருக்கு முன்னாடி நிறைவேற்றணும்? இது நமக்கும் தேவனுக்கு மாத்திரம் தெரிந்திருந்தால் போதும் இல்லையா? ஏன்னா, இத மனுஷங்களுக்கு நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? நம்ம அப்படி சிந்திக்கலாம். நம்ம அநேக நேரங்கள்ல சொல்லுவது இயல்பு என்னன்னா, "பிரதர், அது எனக்கும் தேவனுக்கும் மாத்திரம் தெரிஞ்சிருந்தா போதும் பிரதர். யாரு அத பார்த்தாலும் என்ன, பார்க்காட்டி என்ன? தேவன் பார்க்கும்படியா நான் செய்துட்டா போதும்." பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படித்தான் நம்ம சிந்திப்பது இயல்பு. ஆனால் வசனம் அப்படித்தான் இருக்கா? அப்படி நம்ம சிந்திக்கணும். உண்மையிலேயே வசனம் என்ன இருக்கு? இப்ப நீங்க ஆதார வசனத்துக்கு மறுபடியும் வந்தேன்னா, ஆதார வசனத்த வாசிங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை இந்த கடைசி. ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துட்டு போவேன். ஆனா யாருக்கு மத்தியில் அதை நிறைவேற்றுவேன் என்று கேட்டா, யாருக்கும் தெரியாம, தேவனுக்கு மாத்திரம் தெரிஞ்சிருந்தா போதும். அப்படி இல்லாம, மாறாக யாருக்கு முன்னாடி? தேவனுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் தேவனுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்தணும்? அது என்ன ஏதாவது கண்டிஷனா அது? பிரியமானவர்களே, பாருங்க, இப்ப நீங்க நானும் அர்ப்பணிச்சோம் இல்லையா அடையாளங்கள் மூலமா? இல்லையா? தண்ணீர்ல மூழ்கி யாருக்கு மத்தியில செஞ்சோம்? அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகத்தானே செய்தோம். பாருங்க, அப்போ செய்கிறேன் என்று சொன்னத அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகத்தான் செய்தோம் இல்லையா? அப்படின்னா, அதை நம்ம நிறைவேற்றுவதும் கூட எல்லாரும் காணும்படியா இருக்கணுமா இல்லையா? பிரியமான சகோதர சகோதரிகளே, அது முக்கியமா நம்ம கவனிக்கிறது அவசியம். அப்போ எல்லாரும் என்று சொல்லும்போது, நம்மோட உடன் அங்கங்கள் அனைவரும் அதை பார்க்கும்படியாக நாம் நிறைவேற்றுவது எவ்வளவு அவசியம் என்பதை இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நமக்கு இயல்பாக கேள்வி இருக்கும். ஏன் பிரதர் எல்லாரும் பார்க்கும்படியாக அதை நிறைவேற்றணுமா? ஆமா. எல்லாரும் பார்க்கும்படியாகத்தான் நிறைவேற்றணும். ஏன்? ஏன்? அது பரிசுத்தவான்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக ஏன் அதை நிறைவேற்றணும் என்று கேட்டா, பிரியமானவர்களே,
பரிசுத்தவான்கள் அடைய இந்த ஐக்கியம் உண்மையிலேயே எதற்கு ஒப்பாக சொல்லப்படுது? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது அது எதற்கு ஒப்பாக சொல்லப்படுவது? பாருங்க, வயசுல, அந்தஸ்துல, படிப்புல, வசதி வாய்ப்புகள்ல வித்தியாசமானவர்களாக, ஏற்றத்தாழ்வு நிறைந்தவர்களாகத்தான் இந்த ஐக்கியத்தின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் நாம் இருக்கிறோம். ஆனால் இப்படியாகவே அழைக்கப்பட்டு இருந்தாலும், பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அந்த ஒரு எளிமையானவர்களுடைய இந்த ஐக்கியம் என்பது எதற்கு ஒப்பாக இருக்கு, எதற்கு நிழலாக இருக்கு என்று கேட்டா, பரலோகத்துக்கு நிழலாக இருக்கு. இது ஒரு குட்டி பரலோகம். பிரியமான சகோதர சகோதரிகளே, குட்டி பரலோகம். ஏன்? யார் 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினால எங்க கூடி வரீங்களோ அங்க யாரு இருக்கா? வசனத்துல நம்ம படிக்கிறோமே, நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிறாங்க, அவருடைய பிரசன்னம் இருக்கு. நம்முடைய ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறாங்க. பரிசுத்த தூதர்களுடைய படை சூழ அங்க பாளையம் இறங்கி இருக்கு. பிரியமானவர்களே, இந்த காட்சி நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. இது எங்க இருக்கு? இந்த அண்ட சராசரத்துல பிதாவாகிய தேவன் இருக்கிற இடத்துல தானே இருக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது அப்ப இது ஒரு குட்டி பரலோகம் இல்லையா? இது ஒரு அருமையான நிழல் இல்லையா? பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த ஐக்கியத்தை சாதாரணமா பார்க்க முடியாது. இருக்கிற கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சகோதர சகோதரிகள் எளிமையானவங்க தான், சின்னவங்க தான். ரொம்ப படிப்பறிவும் இல்லாம இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம், பெருசா அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ரொம்ப உன்னதமா, ரொம்ப உயர்வானவங்க. ஏன்? உயர்வானவரால அவர்கள் உயர்வானவர்களாக கருதப்படுறாங்க. உயர்வானவர் பிதாவாகிய தேவன், நம்முடைய ஆண்டவர். அவர்களால இவர்கள் உயர்வாக கருதப்படுவதனால உயர்வானவர்கள். சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாது இந்த ஐக்கியம். மாம்சத்துல இருக்கிறவங்க தான் ஏதோ ஒரு இடத்துல பலவீனர்களாக, அதிக தவறுகள் நிறைந்தவர்களாக, குறைவுள்ளவர்களாக நம்ம கூடி வரோம் தான், பிரியமானவர்களே. ஆனால் இந்த ஐக்கியம் சாதாரணமாக பார்க்கப்படக்கூடாது. அது குட்டி பரலோகம். இங்க நடக்கிற ஒவ்வொன்னும் அதற்கான நிழல்களாக இருக்கு. அப்படிப்பட்ட மனநிலையில இங்க கூடி வருவது மிக அவசியம். அதனாலதான் அப்படிப்பட்டவர்கள் மத்தியில இப்ப நாம் என்ன நேர்ந்து கொண்டோமோ அதை நிறைவேற்ற வேண்டும். அப்ப நான் பாரப்படுவது, நான் கண்ணீர் சிந்துவது, நான் வேதனை கொண்டிருப்பது, நான் மகிழ்ச்சியாய் இருப்பது, சந்தோஷமாய் இருப்பது, எல்லாரும் காணும்படியாக அதை நிறைவேற்றுவது எவ்வளவு அவசியம் என்பதை நம்ம பார்க்கிறோம். 100% அதை சாத்தியப்படுத்த முடியுமானா அப்படி இல்லை. பட் இயன்ற அளவு அதை நாம் வெளிப்படுத்தி காண்பிப்பது மிக அவசியம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அது நம்ம நிறைவேற்றணும் என்பது வசனத்திலேயே நம்ம கவனிக்க முடியுது. பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய இருதயங்கள்ல நம்ம உண்மையாக, நேர்மையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுவது மாத்திரம் பத்தாது. பிரியமானவர்களே, அதை பரிசுத்தவான்கள் மத்தியில வெளிப்படையான ஒரு அறிக்கையை, சாட்சியையும் கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா அப்படி ஏதாவது வசனம் இருக்கா? நம்ம வசனம் இருக்கு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பிரியமானவர்களே, நீங்க இருதயத்துல விசுவாசிச்சா போதும் மாத்திரம் வசனம் இல்லை. மாறாக உங்களுக்கு ரட்சிப்பு வேணுமா? நீங்க என்ன பண்ணணும்? வாயினால அறிக்கை செய்யணும். அது கொஞ்சம் வெளிப்படணும்னு சொல்லுது வசனம். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, அதனால எனக்கும் தேவனுக்கு மாத்திரம் தெரிஞ்சிருந்தா போது என்று நம்ம நினைச்சிட கூடாது. மாறாக அது வெளிப்படணும் என்பது வசனத்துல தெளிவாக தெரியுது. சரி, இப்ப பாடத்தினுடைய இறுதியான பாகத்துக்கு வரலாம். இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவ ஜனங்களுக்கு முன்பாக அதை நான் நிறைவேற்றணும் என்பது நம்ம பார்த்திருக்கிறோம். எது ரட்சிப்பின் பாத்திரம்? பாடுகளும் உபத்திரவங்களும் கூடவே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து இரண்டுமே கலந்ததுதான் அந்த ரட்சிப்பின் பாத்திரம். அதுதான் நமக்கு இந்த பெரிதான ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்வதற்கு வழிநடத்தக்கூடியதாக இருக்கு. அதை எப்படி நம்ம நிறைவேற்ற முடியும்? சாத்தியப்படுத்துவது எப்படி? மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். எப்படி நோக்கி பார்க்கணும்? அவர் எப்படி அதை மிகுந்த விருப்பத்தோட ஏற்றுக்கொண்டாரோ, அதை இறுதி அந்த கடைசி மடிமண்டி வரை அருந்தினாரோ, அதே போல நீங்க நானும் செய்யணும். அதை செய்வதற்கு பலன் இருந்துச்சா? அவருக்கு பலன் பிதாகிட்ட இருந்து வந்துச்சு.
அவர் அதை கேட்டு பெற்றுக்கொண்டார். நீங்க நானும் அதே போலதான் பிதாவினிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆனாலும் நம்ம அப்படியாக பெற்றுக்கொண்டாலும் இயல்பாக முடிவதில்லையே. ஆமா முடியாது. நம்முடைய ஆண்டவருக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. அவரு டைவர்ஷனே இல்லாம போயிட்டாரு. ஆனா உங்களுக்கு எங்களுக்கு நமக்கும் நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு இந்த உலகத்துல. நிறைய வேலை சம்பந்தமா டைவர்ஷன் இருக்கு, தொழில் சம்பந்தமா டைவர்ஷன் இருக்கு, மாமிச உறவுகள் சம்பந்தமா டைவர்ஷன் இருக்கு. அது இதுன்னு ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ் இருக்கு. பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவரிடம் இருந்து, பிதாவினிடம் இருந்து நம்மை திசை திருப்பி விடக்கூடியதாக இருக்கு. பிரியமானவர்களே, அது இல்லாமல் பார்த்துக் கொள்வது ரொம்ப அவசியம். அது இப்படி இருக்கும்போது இது சாத்தியம். அப்ப நம்ம பருகுவது என்பது பிரியமானவர்களே, அது மகிழ்ச்சியோட இருந்துட்டாலும், மிகுந்த விருப்பத்தோட இருந்துட்டாலும், கூடுதலாக நன்றி உணர்வோட தேவன் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புக்கு நன்றி உணர்வோட இருப்பது மிக மிக அவசியம் என்பதை நம்ம பார்த்துட்டோம். அப்படி நிறைவேற்றுவது எல்லாருக்கும் முன்பாக இருக்கணும் என்பதையும் நம்ம பார்த்தாச்சு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்ப இறுதியா ஒரு கேள்வி. எதுக்கு பிரதர் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செய்யணும்? ஏன் பிரதர் நான் இவ்வளோ பாடுகள் இப்படி வாங்கணும்? ஒருவேளை நம்ம சிந்திச்சா அது நியாயமா என்று கேட்டா, ஒருவேளை அது நியாயம் என்று நம்ம ஒப்புக்கொள்ள முடியாது தான். பிரியமானவர்களே, அப்படின்னா அப்ப இது ஏன் செய்யணும்? ஒரு கேள்வியை முன் வச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? கேள்விக்கான பதில உங்க இருதயத்திலேயே நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா பதில இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். நான் ஏன் இதை செய்யணும்? என்ன காரணம்? பிரதர் இது செய்தாதான் பிரதர் நமக்கு ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு அப்பதானே கிடைக்கும். அப்ப இதை செய்யாம எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அப்பதான் அழியாமை கிடைக்குது. பிரியமானவர்களே, அப்போ அது ரொம்ப முக்கியம் இல்லையா நமக்கு? பிரியமான சகோதர சகோதரிகளே, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. இதை நாம் செயல்படுத்துவது என்பது, சாத்தியப்படுத்துவது என்பது பிரியமானவர்களே, இன்னொரு மனநிலை மிக முக்கியமாக காணப்படுது. அது என்னன்னா, பிரியமான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நான் கஷ்டத்த வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அப்பதான் எனக்கு ரட்சிப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம பேசிடலாம். ஆனா இது எல்லாத்தையும் பின்னுக்கு வைக்கக்கூடிய ஒரு சிந்தை இருக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யாருக்குள்ள இருக்கோ அவர்கள் கண்டிப்பாக இதை நிறைவேற்றிட முடியும். அது என்னது? அது என்ன சிந்தை? அதுதான் தாவீதுக்குள்ள இருந்துட்ட சிந்தை. பிரியமானவர்களே, இப்ப தாவீது என்ன சொல்றாரு? இப்ப ஆதார வசனத்துக்கு மறுபடியும் வரலாம். வாசிங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, போதும், போதும், போதும். அவருடைய கேள்வி பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறார். நான் கர்த்தர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். நான் அதை நிறைவேற்றணும் என்பதோட அவர் முடிச்சிட்டாரா என்று கேட்டா, அவருடைய வார்த்தையினுடைய முதல் பகுதியை நம்ம வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் செய்திருக்கிறார். எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார்? ஒரு 100, ஒரு 200 அப்படின்னு சொல்லிடுறாரா ஒரு எண்ணிக்கை? பிரியமானவர்களே, இல்ல. அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அவருடைய சுத்த கிருபை என்பது அவர் புரிஞ்சிருக்கிறார். அப்போ தேவ கரத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட நன்மை என்று சொல்லிட்டா, அந்த நன்மை 1 2 எவ்வளவு சொல்றது? அவைகள் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள்னு சொல்லிட்டு இருக்காரு. பிரியமானவர்களே, தாவீது ஏன் வந்து அவ்வளவு உற்சாகமா காணப்பட்டார்? எந்த விஷயத்துல? அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுகிற விஷயத்துல. ஏன் அவ்வளவு உற்சாகமாக காணப்பட்டார் என்று நம்ம பார்க்கும்போது, பிரியமானவர்களே, அவ்வளோ நன்மைகளை பிதாவினிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். அப்படி பெற்றுக்கொண்டதுனால இப்ப அவர் மனசு என்ன சொல்லுதுன்னா, ஐயோ நான் இவ்ளோ நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறேனே. அப்ப இவ்ளோ நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற நான், இதற்கு பதிலாக, ஈடாக நான் என்னதான் அவருக்கு செய்வேன்? நான் அது செய்யலாமா? நான் இது செய்யலாமா? ஒரு ஆலயத்தை கட்டலாமா? அது தங்கத்திலேயே கட்டலாமா? நான் அப்படி கட்டலாமா? இப்படி கட்டலாமா? இப்படி நெறைய அதெல்லாம் ஒரு வேலை செஞ்சா அது ஈடாகுமா? இப்படி செஞ்சா ஈடாகுமா? யோசிக்கிறாரு அவர் வாழ்க்கையில. அவர் மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. எதற்கு ஒத்துக்க மாட்டேங்குது? நான் என்னதான் செஞ்சுட்டாலுமே, அத நான் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட
அத்தனை நன்மைகளுக்கு அது ஈடு ஆகவே ஆகாது. நான் என்னதான் செய்ய முடியும்? சரி, சிந்திச்சு பார்க்கிறேன். நான் என்ன அவர்கிட்ட செய்றேன்னு சொல்லிட்டேனோ, அது மாத்திரம் செய்வதே இப்போதைக்கு அதுதான் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அத தவிர பெருசா வேற எதையும் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்லிட்டேனோ அவர்கிட்ட, அத நான் செய்யணும். அவ்வளவுதான். அப்ப நம்ம எல்லாருமே நம்மை அர்ப்பணிச்சுட்டு வந்துட்டோம் இல்லையா? உங்க சித்தமே செய்கிறேன் என்று சொல்லிட்டு வந்துட்டோம் இல்லையா? அப்போ பிதாவுக்கு எதுதான் பிரியமா இருக்கு என்று கேட்டா, அவர்கிட்ட நம்ம வாங்கிட்ட அத்தனை நன்மைகளுக்கும் பதிலாக நீங்க நானும் செய்யணும்னா, நாம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா? அர்ப்பணிச்சுட்டு வந்தோம் இல்லையா? அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக. அதை செலுத்துவத தவிர பெருசாய் வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, சரி, இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வரலாமே. நம்ம வாழ்க்கையில அப்ப பெருசாக வேற எத செஞ்சா அது ஈடாக வாய்ப்பு இருக்கு? ஈடாகாது. பட் அது எல்லாத்தையும் காட்டிலும் பெருசா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா, இப்ப நீங்க நானும் அவரிடத்துல பெற்றுக்கொண்ட நன்மைகளை தாவீது போல முதல்ல சிந்திக்கணும். அது ரொம்ப அவசியம். முதல்ல சிந்திக்கணும். நீங்க நானும் சிந்திக்கணும். என்னன்னு சிந்திக்கணும்? பிரியமானவர்களே, தாவீது சிந்திச்சது போல, என் வாழ்க்கையில அவருகிட்ட இருந்து வாங்கிட்ட நன்மைகள்னு எதையெல்லாம் நான் பட்டியல் போடலாம்? நீங்க உட்கார்ந்து பட்டியல் போடுங்களேன். பிரியமானவர்களே, பட்டியல் போட்டீங்கன்னா, எவ்வளவு பட்டியல் வரும்? எவ்வளவு வரும்? ஒரு 100 வருமா? ஒரு 200 வருமா? பிரியமான சகோதர சகோதரிகளே, முழு வாழ்க்கை அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு வாங்கிட்டோம் நன்மைகள் என்று சொல்லிட்டு, பிரியமானவர்களே, அப்படி நம்ம லிஸ்ட் அவுட் எடுத்தோம்னா ஏகப்பட்ட லிஸ்ட் வரலாம். ஆனால் அப்படி வாங்கியிருக்கிறதுலயே மிக 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 மிகப்பெரிய ஒரு நன்மைன்னு சொல்லிட்டா, பிரியமானவர்களே, எதை நீங்க நானும் முதலாவது வைக்க முடியும் இந்த நன்மை விஷயத்துல? நீங்க கொஞ்சம் சிந்திங்களேன். எதை முதலாவது பிரதானமாக பிரைமரியா நீங்க நானும் வைக்க முடியும்? எந்த விஷயத்துல? அவர்கிட்ட வாங்கிட்ட நன்மை. எதை பிரதானமாக நீங்க நானும் வைக்கலாம்? பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க நிறைய லிஸ்ட் போடலாம். நீங்க சிந்திங்க நிறைய. ஆனால் உண்மையிலேயே பிரதானமாக என்று நம்ம சொல்லிட்டா, அவருடைய ஒரே பேரான குமாரனையே உங்களுக்காக எனக்காக கொடுத்துட்டாரே. பிரியமானவர்களே, அதை காட்டிலும் பெருசாக நீங்க நானும் அவரிடத்துல நன்மைன்னு வேற எதை சொல்ல முடியும்? வேற இருக்கு, அது எல்லாமே அதுக்கப்புறம் தான் வரும். பிரியமானவர்களே, அவர் ஒரே பேரான குமாரனை உங்களுக்கு எனக்காக கொடுத்திருக்கிறார். ஒரே பேரான குமாரனுங்கிறது சும்மாவா? பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு இந்த அண்ட சராசரத்துல? ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அவருடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்தார். கொடுக்கும்போது நீங்க நானும் அவ்வளவு நல்லவங்களா? அவ்வளவு சுத்தமுள்ளவங்களா இருந்துட்டோமா? அவருக்கு அவ்வளவு பிரியமா இருந்து தான் நம்ம அதை பெற்றுக்கொண்டோமா அவரை பலியாக என்று சொன்னா, பிரியமானவர்களே, நீங்க நானும் அவருக்கு பாவியாக, சத்துருவாக இருக்கும்போது தான் அவரை நம்ம பலியாக பெற்றுக்கொண்டோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, சத்தர்களாக இருக்கும்போது தான் நீங்க நானும் அவரை பலியாக பெற்றுக்கொண்டோம். நம்முடைய பிதாவாகிய தேவன் அவரை நமக்காக பலியாக்கினார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில வாங்கிட்ட அந்த நன்மைகள் என்று நம்ம சொல்லிட்டா, பிரியமானவர்களே, இத காட்டிலும் நீங்க வேற எத சொல்லுவீங்க? இத சொல்லும்போது நம்முடைய கண்கள் அப்படியே உருகணும். கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். இதயம் அப்படியே மெழுகு போல ஆயிடும். உருகிடும். பிரியமான சகோதர சகோதரி, ஏன்? நீங்க நானும் அதை அவ்வளவு உயர்வாக பார்த்தோம்னா, கண்டிப்பா அதுதான் நடக்கும். கண்கள்ல கண்ணீர் தவிர வேற எதையும் நம்ம வெளிப்படுத்த முடியாது. இதயத்த உருக்கி நம்ம பார்க்கிறத தவிர, இந்த அன்புல வேற எதுவும் நம்மால சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அவருடைய ஒரே பேரான நேசகுமாரனை நமக்காக அவர் கொடுத்தது என்பது, நாம பெற்றுக்கொண்ட நன்மைகளே விலை மதிக்க முடியாத மிகப்பெரிய நன்மை. ஈடு செய்யவே முடியாத மிகப்பெரிய நன்மை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க சொல்லுங்க. இப்பேற்பட்ட நன்மைய நீங்க நானும் வாங்கியிருக்கிறோமே, இதற்கு விலையாக உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில வேற எத இப்போ பலியாக கொடுப்போம்? எதை அதற்கு பதிலாக நாம் கொடுக்க போகிறோம்? இப்ப சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, இப்படி நம்ம சிந்திக்கும்போது, நான் அது குடுக்குறேன், இத குடுக்குறேன். எத வேணாலும் நான் குடுக்குறேன். அந்த மனசு அப்படி வரணும். அப்பா, இப்படிப்பட்ட உங்களுக்காக
நான் என்னதான்ப்பா செஞ்சிட முடியும்? நான் வாங்கிட்ட அந்த நன்மைகளுக்கு என் வாழ்க்கையில நான் என்னதான் செஞ்சிட முடியும்? சுத்தி பார்த்தா பிரியமானவர்களே, முதல்ல இது 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 பார்க்கணும். இந்த அளவுக்கு இந்த கோணத்துல பார்க்கணும். அவருடைய ஒரே பேரான குமாரனையே நாம இப்படி பெற்றுக்கொண்டத எவ்ளோ உயரமா பார்க்கணும். எவ்ளோ உன்னதமா பார்க்கணும். பார்க்கும்போது தான் பிரியமானவர்களே, நம்ம மனசு பொங்கி, வழிஞ்சு, நிறைஞ்சு சொல்லும், "அப்பா சிந்திச்சு பார்த்தா, எனக்கு வேற எதுவுமே தோணல. தாவீது மூலம் நீங்க உணர்த்தின இந்த ஒரு விஷயம் தான் தோணுது. என்னது? வேற எத நான் பலியீடாக செலுத்திட முடியும்? நான் சொல்லிட்டேன் இல்லையா உங்ககிட்ட? ஒப்பு கொடுத்தேன் இல்லையா? இதை நிறைவேற்றுவத தவிர வேற ஒண்ணும் எனக்கு பெருசாக தோணலப்பா. பிரியமானவர்களே, நாம் அர்ப்பணித்ததை நிறைவேற்றுவதை தவிர வேறொன்றும் பெரிதாக இந்த உலகத்துல உங்களுக்கும் எனக்கும் இல்ல. அது அவருடைய பிள்ளைகள் முன்பாக செய்வதை தவிர வேற ஒன்றுமே இல்லை என்பது தெளிவாக நம்ம பார்க்க முடியுது பிரியமான சகோதர சகோதரிகளே. ஆகையினால தேவன் நம்ம மீது பாராட்டின அந்த அன்பு, அந்த இரக்கம், இதை உயர்வாக முதலாவது பார்க்கணும். பார்த்தாதான் நீங்க அப்படி பார்த்து பாருங்களேன். நீங்க எந்த கசப்பா எவ்வளவு பெரிய கசப்பா இருக்கட்டும், அது உங்களுக்கு தித்திப்பாக மாறிடும். உங்களுக்கு பெருசா தெரியாது. எப்படி சொல்லலாம்? பிரசவித்து இருக்கிற சகோதரிகள், ஸ்திரீகள் அந்த பிரசவிக்கும்போது பிள்ளையினுடைய பாரம், அந்த வேதனை எவ்ளோ கொடுமையா இருக்கு இந்த உலகத்துல உச்சபட்ச வலியிலயா அனுபவிக்கிறாங்களே. ஆனால் அந்த பிள்ளைய குறித்து அவங்க சிந்திக்கும்போது, இப்படிப்பட்ட பிள்ளையை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சிந்திக்கும்போது, அந்த வலிகளை காட்டிலும் அந்த பிள்ளையை பெற்றெடுப்பது தானே அவருடைய மிக முக்கியமான நோக்கமா இருக்கு. நீங்க நானும் புதிய சிருஷ்டியை சுமந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மனநிலை இருந்துச்சுன்னா, நமக்கு வருகிற எத்தனை விதமான கஷ்டங்களும், பாடுகளும், உபத்திரவங்களும், வேதனைகளும் இருந்துட்டாலும், அதை காட்டிலும் பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமாக அவருடைய வித்தாகிய இந்த புதிய சிருஷ்டி முழுமையடைந்து அது பிரசவிப்பதற்கு தான் நம்ம சிந்திப்போம். அது ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டு வெளியே பிரசவிக்கத்தான் நம்ம விரும்பி இருப்போம். பிரியமான சகோதர சகோதரி, அதை தவிர வேற ஒன்றும் நம்முடைய விருப்பமாக இருக்காது. அது நிறைவேறும் வரையிலும் வேற எதுவும் நமக்கு பெரிய கஷ்டமாக தோணவே தோணாது. பிரசவிக்கிற இந்த ஒரு சிறிகள் போல. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படியாக நமக்கு அருளப்பட்டதான சொல்லி முடியாத அந்த ஈவுகள் நம்முடைய இருதயத்துல அது இருக்கும்போது, அந்த ஒரு மிகுந்த விலையேறப்பட்ட அந்த ஒரு பலியை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது, அது எவ்வளவு பெரிய அருள் என்பதை நம்ம சிந்தித்து, பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில இதுக்கு ஈடாக எதை செய்தாலும், அது எல்லாமே மிகச் சிறியதாகவே இருக்கும். நீங்க நானும் அர்ப்பணிப்பை நிறைவேற்றுகிறேன் என்று பெருசாக எதையா சொல்லிக்கிட்டா கூட, அதெல்லாம் மிக மிகச் சிறிய அளவிலே இருக்கும் என்பத நம்ம புரிந்திருப்போம் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஆகையினால நம்முடைய அருமை ஆண்டவரும் இந்த ஒரு பாத்திரத்துல பருகத்தக்கதாக இன்றைக்கு கண்ணீரும் பாரங்களும் அதே சமயத்துல அதிக மத்தியில களி கூறுகிறவர்களாக மகிழ்ச்சியோடு கூட நாம் அதனுடைய மதிப்பை உணர்ந்தவர்களாக கடந்து செல்லும் போது பிரியமானவர்களே, கண்டிப்பாக ஒவ்வொரு நாளினுடைய ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கன நேரமும் பிரியமானவர்களே, அதை மகிழ்ச்சியோடவே நிறைவேற்றுவதற்கு நம்ம சிந்திப்போம். அதற்காகவே தேவனிடத்துல பலத்தை கேட்பதற்கு நம்ம உற்சாகமாக இருப்போம். அதை பெற்றுக்கொள்ளுவதுல எந்த விதமான திசை திருப்பல்கள் வந்தாலும், அதையும் தாண்டி நம்முடைய நோக்கம் மாத்திரமே நிறைவேற்றிக் கொள்ளுவதுல உறுதியாக நாம காணப்படுவோம். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம நம்மை புதுப்பித்திருக்கிறோம் இந்த வருடத்துல. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ரொம்ப ஆசீர்வாதமான ஒன்று. ஆனால் அதை நிறைவேற்றுவதில பிரியமானவர்களே, தொடர்ந்து உற்சாகத்தோட நாம காணப்படுவதற்கு இந்த நாளினுடைய வசனத்தினுடைய இந்த கருத்துக்கள் இந்த வருடம் முழுவதும் நம்மை உற்சாகப்படுத்தி, அதை நம்ம மிகுந்த ஒரு பலத்தோட நிறைவேற்றுவதற்கு நம்ம அனுமதிப்போமாக. அப்படியாக செய்வதற்கு தேவன் தாமே கூடியிருக்கிற அனைவருக்கும் கிருபை இரக்கம் செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட அனைவருக்கும் கிறிஸ்துவ நாமத்தில் அன்பு மற்றும் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வாய்ப்பு தந்த சபையார் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.